பண்டைய தமிழர்கள் தாங்கள் வாழ்ந்த நிலத்தை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என அதன் தன்மைக்கேற்ப 4 வகையாக பிரித்துள்ளனர். இந்நான்வகை நிலங்களிலும் முறையே குறிஞ்சியில் குறவரும், முல்லையில் இடையரும், மருதத்தில் மள்ளரும், நெய்தலில் பரதரும் தலைமக்களாக வாழ்ந்து வந்துள்ளனர். இதனையே தொல்காப்பியம் மாயோன்மேய காடுரை உலகமும், சேயோன்மேய மைவரை உலகமும், வேந்தன்மேய தீம்புனல் உலகமும், வருணன்மேய பெருமணல் உலகமும் என்று குறிப்பிடுகிறது. இன்றும் குறிஞ்சி நில குறவர்கள் வேட்டையாடுவதையும், முல்லை நில இடையர்கள் ஆனிரை வளர்ப்பதையும், மருத நில மள்ளர்கள் உழவையும், நெய்தல் நில பரதர்கள் மீன் பிடிப்பதையும் தங்கள் முதன்மை தொழில்களாக செய்து வருகின்றனர். மனித இன வரலாற்றிலேயே தமிழர்களைத் தவிர இவ்வுலகில் வேறு எந்த இனமும் பண்டைய காலத்திற்கு முன்பு தான் தோற்றுவித்த தொழில்களை இன்று வரை தொடருவதாக வரலாறு இல்லை. உலகின் தொல் பழங்குடி நாகரிகங்களை படைத்திட்ட சுமேரியர்கள், எகிப்தியர்கள் போன்றோர் வரலாற்று போக்கில் கரைந்து காணாமல் போய்விட, கல்தோன்றி மண்தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடி என்ற சொற்றொடரை இன்று வரை மெய்ப்பித்து வருகின்றவர்கள் நம் தமிழர்கள் மட்டுமே. எத்துணையோ படையெடுப்புகளை, பண்பாட்டு சிதைவுகளை, இயற்கை சீற்றங்களை எதிர்கொண்டாலும் தன் இனம் அழியாது, தன் மொழி சிதையாது, செருக்குடனே வாழ்ந்து வருகின்ற ஒரு இனம் உண்டென்றால் அது நம் தமிழினமாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட பெருமை மிகு தமிழர் நிலத்தில் பெரும் வேந்தர்களும் பேரரசுகளும் உதித்திட்ட மருத நிலத்தில் வாழ்பவர்களே மள்ளர்கள் எனும் உழவர்கள். இதனை தொல்காப்பியம் முதல் சங்ககால இலக்கியம் வரை நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. பழங்காலத்தில் செய்யுள்களுக்கு விளக்க உரை எழுதிய நிகண்டுகளும் இதையே மெய்ப்பிக்கின்றன. வயலும் வயல் சார்ந்த நிலமுமான மருத நிலத்தில் வாழ்ந்த மள்ளர்களே கரும்பும் செந்நெல்லும் தென்னையும் வாழையும் விளைவித்ததாக சங்ககால இலக்கியமான பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. உழத்தல் என்பதின் பொருள் இடைவிடாது முயலும் பெரும் மெய்முயற்சி. பயிர்த்தொழிலுக்கு இப்படிப்பட்ட இடைவிடாத உழைப்பு தேவைப்பட்டதால் அத்தொழிலுக்கே உழவு என்று பெயர் வந்ததாக பண்டை தமிழர் தொழில்கள் என்ற நூலின் பக்கம் 47 அதன் ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். அப்படிப்பட்ட உழவுத் தொழிலில் தன் முயற்சியை இடையறாது செலுத்திய மள்ளர்களை உழவர்கள் என்று இதன் பொருட்டே தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன போலும். இப்படிப்பட்ட உழவர்களின் மருதநில மள்ளர்களின் தலைவனே வேந்தன் என்பதை தொல்காப்பியர் வேந்தன்மேய தீம்புனல் உலகம் என்பதாக சுட்டிக்காட்டுகிறார். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் தனது ஒப்பியல் மொழி நூலில் ஈற்றில் பொருளாதாரத்திலும் மக்கள் தொகையிலும் சிறந்து விளங்கிய மருதநில உழவர் தலைவரே சங்ககாலத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் வலிமை சிறந்து விளங்கினர் என்று குறிப்பிட்டுள்ளார். உழவுத் தொழிலால் நெல் முதலிய பொருட்களை விளைவிக்கும் மள்ளர்கள் நாட்டின் உயிர்நாடியாக கருதப்பட்டதை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடல் நமக்கு உணர்த்துகிறது. இப்படி தமிழ் சமூகத்தின் மையமான மருதநில மள்ளர்களே முதலில் குடும்பம் என்ற அமைப்பை தோற்றுவித்ததால் குடும்பர்கள் என்றும், பின் நாட்களில் ஊர், நாடு, நகரத்தை அமைத்து குடும்பு நடத்தியதாகவும்
பல்வேறு இலக்கிய கல்வெட்டு ஆதாரங்களும் நமக்கு உணர்த்துகின்றன. இக்குடும்பர்களின் குடும்ப முறையே பின்னால் அரசு என்ற நிறுவனத்தை தோற்றுவித்து பேரரசுகள் உருவாக காரணமாக இருந்துள்ளது. மருத நிலத்தில் இப்படி குடும்பு, அரசு, பேரரசு உருவாக காரணமான குடும்பர்களின் தலைவனே வேந்தன் எனும் இந்திரன்.